வணக்கங்க. இன்னைக்கு நான் கேரளாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கேரளாவில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் தாமஸ்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொருத்தர் எடிசன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாமஸ்க்கு 47 வயசு ஆகுது, எடிசனுக்கு 43 வயசு ஆகுது. 2 பேரும் ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபாரினுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு போகிறாங்க. அதான் ஏஜென்ட் மூலியமாக போயிருக்காங்க. டூரிஸ்ட் விசா 3 மந்த்ஸுக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க அவங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தாமஸ் வீட்டில் நான் வேளாங்கண்ணிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் இது நம்ம ஃபாரினுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லலை. ஏஜென்ட் மூலியமாக போயிருக்காங்க. இஸ்ரேல்லேருந்து ஜார்டன் பார்டரில் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பார்டரில் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள அங்கே குறுக்க நிறுத்திட்டு என்ன ஏதுன்னு கொரீஸ் எல்லாம் எழுப்பியிருக்காங்க. என்ன, எங்கேருந்து வரீங்க, என்ன ஏதுன்னெலாம். அவங்க எஸ்கேப் ஆக பார்த்துருக்காங்க. யார் இவங்க தாமஸும் எடிசனும். தாமஸை தலையிலேயே கன் இதை வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க தலையிலேயே. அப்போ அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிட்டார் அவர். இது நடந்தது February 10th நடந்திருக்கு. ஃபயரையும் இவங்க இது பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டாவதாக இருக்கிற ஆள் இருக்கார் இல்லையா, எடிசனுக்கு என்ன ஆயிருக்குன்னா லெக்கில் மட்டும் இன்ஜுரி ஆகிருக்கு. அவர் சாகலை, சர்வைவ் ஆகிருக்காரு. இம்மீடியட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜோர்டன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது அட்மிட் பண்ணிவிட்டு அவர் ரெக்கவர் ஆன உடனே இந்தியாவுக்கு அனுப்பப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடக்கிற எந்த விஷயமுமே அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியாது. சடனாக ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இமெயில் வருது. அந்த இந்தியன் எம்பசிலேருந்து இமெயில் வருது இவங்க வீட்டு ஆளுங்களுக்கு. இந்த மாதிரி டெத் ஆகிருக்கு, அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் இவங்களுக்கு தெரிய வருதே, இந்த மாதிரி அவங்க ஃபாரினில் போய் இந்த மாதிரி சிக்கிக்கிட்டாங்கன்னு. பாடியெல்லாம் அதை அனுப்பணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நியூஸில் போட்டிருந்துச்சு. இப்போ அநேகமாக அனுப்பிட்டு இருப்பாங்க அவங்க ஊருக்கு, அவங்க நேட்டிவ்க்கு. அவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க க்ராஸ் பண்ண போகிறதுக்குள்ளே அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, நம்ம ஃபாரின்லாம் போகிறோம் அப்படின்னா முதல் இருந்த மாதிரிலாம் முதல்லையே கஷ்டம் நம்மளுக்கு போகிறது. இப்போ இனியுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க ரூல்ஸ் எல்லாம். டெரரிசம்லாம் நிறைய நடக்குது அப்படிங்கிறனால எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. நம்ம ப்ராப்பரான ஆன்சர்ஸ் அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் தயக்கமே இல்லாமல், தட்டு தடுங்கள் இல்லாமல் நம்ம ஆன்சர் சொன்னால் மட்டுமே தான் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, சேஃபாக போயிட்டு வர முடியும். நம்ம அதுவும் இல்லாமல் டூரிஸ்ட் வீசாலாம் வாங்கிட்டு அதை முடிச்சதுக்கப்புறமும் நம்ம அங்கேயே இருந்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு போகலாம், 5 நாள் கழிச்சு போகலாம். மாட்டிக்கிட்டோம்னா ஃபைன் போட்டுருவாங்க, இல்லைனா இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸுன்னு போட்டு விலங்க போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. விஷயம் என்னன்னு தெரியாமல் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை. இறந்த அவருக்கு ஆன்மா சாந்தி அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.